எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ப்ரேயர்ஸோடு தான் நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு வேக்சின் இருக்கா. ஆல்ரெடி ஃபீவர் வர இருக்குது. வேக்சின் போட்டால் ஃபீவர் வரும். ஸோ அதனாலவே ப்ரேயர்ஸ் வந்து ஜாஸ்தி வச்சாச்சு சாமிக்கிட்ட. காலையில் டிஃபனுக்கு தோசை தான், தொட்டுக்க வந்து கார சட்னி வச்சாச்சு. கடையில் வாங்கின மாவு தான், வீட்டில் அரைக்கல. இதுதான் கார சட்னி. இதில் எங்கள் மாமியார் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் பொட்டுக்கடலை மிக்ஸ் பண்ண மாட்டேன், மாமியாரையும் அதை மிக்ஸ் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். ஆல்ரெடி சுட்டாச்சு. இதுக்கு குழந்தைக்கு பால் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கடை நான் கிளம்புறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா, நம்ம கவர்மெண்ட்டில் போகிறோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து க்ரௌடாக இருக்கும். ஸோ முன்னாடி போய் நிற்கணும். அதனாலவே சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிடுவோம். காலையிலே சுக்குவேலை வச்சுட்டேன். நல்லா சூடாக இருக்குது. இப்போ தான் இறக்கி கீழே வச்சுருக்கேன். நாகப்பழம் வாங்கியிருக்காங்க ஹஸ்பண்ட். நேற்று நைட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினாங்களா, அப்போது இது வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ மாமியார்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நைட்டே சாப்பிட்டுட்டாங்க. காலையில் வந்துட்டு தான் ஓகே எல்லாேருக்கும் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள், நான் கொரியர் உங்களுக்கு பண்ணுறேன். ஆனால் இருக்கிறது இவ்வளோ தான். நான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறேன் இல்லையா, அதனால் மாமியார் என்னை இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் சாப்பிட்ல. இதுதான் கவர்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்க புக்கு. இந்த புக்கு தான் நம்ம போகும்போதெல்லாம் கொண்டு போகணும். உள்ளே டிக் மார்க் போட்டுருவாங்க. என்னோடய வயிட்டு, பாப்பாவோட வயிட்டெல்லாம் அதில் எழுதுவாங்க. இப்போ கொடுத்துருக்காங்க. இதோடு எனக்கு 26 வர சொல்லியிருந்தாங்க. அதுதான் எல்லாமே முன்னாடியே நான் எடுத்து வச்சுக்கிறேன். போகும்போது அவசரப்பட வேண்டாம் இல்லையா, என்ன இருக்குது என்ன இல்லைன்னுட்டு. இன்றைக்கி 3.5 மாதத்தோட இன்ஜெக்ஷனு. 26/6 இன்றைக்கி போகணும். அதனால் ரெடி ஆகிறேன் நான். காடு இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதான் நாங்கள் கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு வேக்சின் போடுறதுக்கு. என் பையன் தான் கார் திறக்கிறாரு. அவர் தான் கார் ஓட்டுவாராம். ஒரே அமக்கலம். பாப்பாவை நானும் கார்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு பாருங்கள் சூட்டு கட்டி நிறையா வந்துருச்சு. சரி டாக்டர்கிட்ட கேட்கலான்ட்டு, காதுலேயும் இருக்குது. என்னென்ன தெரியல, போய் கேட்கணும். காரு ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு பக்கன்றதுனால 5 நிமிஷத்துலேயே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் டிராஃபிக்கே இல்லை, வெயிலும் இல்லை. நாள் ஆனால் சூப்பராக இருந்துச்சு காலையில் கிளைமேட் எங்களுக்கு. வந்துட்டு ஆனால் நாங்கள் வேஸ்ட்டாக தான் திரும்பி போனோம். ஏன்னா கேம்ப்பு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்து உள்ளே போய் எல்லாம் விசாரிச்சுட்டு, இதோ பாருங்கள் இதுதான் எங்கள் அங்கன்வாடி, பால்வாடி. வீட்டில் ஸ்நாக்ஸ் நிறையா இருந்துச்சு, அதை போய் இப்போ வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிள்ளை. நல்ல உருண்டை, பொரி, இனிப்பு பொரி, கஜடா. இது வந்துட்டு வெஜ் பப்ஸ் எங்கள் மாமியாருக்கு. இது என்னன்னு தெரியல. இது என்ன பப்ஸுங்க? பப்ஸ் வாங்கி வந்திருக்காங்க. இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்தாங்க. நச்சுப்பழம் இது நேற்று ராத்திரி வாங்கிட்டு வந்தது. இன்னும் வந்து கட் பண்ணலை, அப்படியே எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் வாழைப்பழம், ஏன்னா மூத்தாருக்கு வாழைப்பழம் மாஸ்டர், அவர் காலி பண்ணிட்டார். மீதி இவ்வளோ தான் இருக்குது. சின்ன பழம் இல்லையா, அது ஒரு சீப்பு வாங்கிட்டு வந்தது. வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இல்லைன்றதுனால கொஞ்சம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சவுண்ட் வைக்கிறோமா? லன்ச் வேலை பலமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அப்பளம் ஃபுல்லாக வறுத்து வச்சாச்சு. அப்பளம் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும், அது இல்லைன்னா தான் அதிசயம். சாப்பாடு ஃப்ரிட்ஜில். இது வந்துட்டு பாவக்காய் பொரியல், நாடன் காய் சொல்லுவாங்கள்ல அது. எங்கள் வீட்டில் இன்னும் 2-3 நாளைக்கு பாவக்காய் தான் இருக்கும். அப்படியே மூடி வச்சுருக்காங்க. இது வந்து கருணைக்கிழங்கு, வெறும் மிளகாத்தூள் போட்டு அப்படியே செஞ்சுட்டாங்க. அப்படம் பாக்ஸ், குழம்பு இன்னைக்கு வச்சுட்டு, அவரைக்காய் போட்டு காரக்குழம்பு,
தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. மாமியாருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது, அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்களுக்கு தேங்காய் எல்லாத்துலேயும் இருக்கணும் மஸ்ட்டு. அதனால் தேங்காய் ஊற்றிருக்காங்க. நல்லாயிருக்கும் ஆனால் தேங்காய் ஊற்றினா கூட. தண்ணி பாதி. சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லஞ்ச் அப்போ வேக வச்சு மாமியார் எடுப்பாங்க. மாமியாருக்கு சுகருன்றதுனால இந்த கிழங்கு அடிக்கடிக்கு எடுப்பாங்க அவங்க. சோடா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே முடிஞ்சிருப்போம். ஒரு வழியாக பொரியல் ரெடி ஆயிடுச்சு, பாவக்காய் பொரியல். நான் இப்போ தான் கேஸ் ஆஃப் பண்ணேன். இது மருந்துன்னு சொல்கிறதுனால அடிக்கடிக்கு எடுப்பாங்க எங்கள் வீட்டில். ஈவினிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, உடனே உளுந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வடைக்கு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க வடை போட சொல்லிவிட்டு. வீட்டில் எப்போவுமே இந்த வடை பஜ்ஜிலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும், அதனால் வீட்டில் இருக்கும். கூடவே பால் பாக்கெட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சாச்சு. கூடவே இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இஞ்சி தட்டி நல்லா ஒரு டீ போட்டுட்டு மெது வடையை செஞ்சிடணும் இன்றைக்கி. அதுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ கிச்சனுக்கு. இன்றைக்கி வீட்டு ஸ்பெஷல் மெது வடை. எங்கள் ஃபேமிலி இப்போ கிச்சனில் தான் இருக்குது. நான் மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட், பையன். எப்போவுமே பையன் நான் கிச்சனுக்கு வந்தேன்னா வந்துடுவார். அவரையும் நான் மேலே உட்கார வச்சுட்டு தான் வேலை பார்ப்பேன். இதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். டீ தூள் போட்டுட்டேன். டீ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி நிறையாவே தட்டி போட்டிருக்கேன். பையன் என் பக்கத்தில் தான் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கார். அவருக்கு ஒரு ஹாப்பியாக. கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் மெது வடை. அதனால் ஒரு வாட்டி நாங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் ரவுண்டு போயிட்டு இருக்குது. இங்கே டீயும் கொதிச்சிட்ருக்கு. என் பையன் கூட உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கோம். பசங்களுக்கு அதெல்லாம் ஒரு மெமரிஸ் நின்றுடும் இல்லையா, அப்பா அம்மா கூட நின்று அந்த இதெல்லாம் கிச்சனில். எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது. ஸோ என் பையனுக்கும் அவன் ஃப்யூச்சரில் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் பையன் என் கூடவே இருக்கிறதுனால அவர் சாப்பிட்ட பிளேட்டு அவரே தான் கழுவணும்னு அடம்பிடிப்பார். அவர் டீ குடித்தாருன்னா அந்த கிளாஸ் அவர் தான் கழுவணும்னு அடம்பிடிப்பார். அவரோட வேலையை அவரே பார்த்துக்கிறாரு. ஸோ ஹாப்பி தானா. நாங்கள் எதுவும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்களை பார்த்து அவர் படிச்சுட்டாரு. என் ஹஸ்பண்ட் அவர் பிளேட் அவர் தான் வாஷ் பண்ணுவார். அதே தான் அவனும் பண்ணுறான். ஜீரகம் போட்டுட்டு இருக்காங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு பெருங்காயமும் போடுறாங்க. உப்பும் போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி வடை சுட வேண்டியதான். டீ ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணுறாங்க. ஈவினிங் டீக்கு ஸ்நாக்ஸ் எங்களுக்கு வடைன்றது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வடை எப்போவுமே செஞ்சுட்டே இருப்பாங்க. செய்யாத அன்றைக்கி வெளியில் வாங்கிடுவாங்க. இது உளுந்து வடைன்றதுனால ரொம்ப கட்டியாக செஞ்சுருக்காங்க. டீ சூடாக இருக்குது, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. வடை மட்டும்தான் நீ. மாமியார் மூத்தரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீ வருமா வராதான்னுட்டு. மணி 4:15 ஆயிடுச்சு. 4 மணிக்கே டீ குடிக்கிறவங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. வடை ரெடி ஆகிட்டே இருக்குது. டீ ரெடி ஆகிடுச்சு. வடை ரெடி ஆனதும் டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துருவேன். போன வாட்டி பண்ண தப்பு இந்த வாட்டி பண்ண மாட்டேன். போன வாட்டி முன்னாடி டீ கொடுத்துட்டேன்னா அப்போ டீ குடிச்சிட்டு ஐயோ டீ குடிச்சிட்டேன்னு சொன்னாங்களா, அதனால் இந்த வாட்டி டீயை நான் வச்சுருக்கேன். கொடுக்கல. வடை செஞ்சுட்டு வடையோடு டீ சேர்த்து கொடுக்கலான்னுட்டு இருக்கேன். வடை ரெடி ஆகிட்டே இருக்குது. மூத்தாருக்கு டீ கொடுத்தாச்சு. அது என்னென்னா மூத்தார் ஷர்ட் போட்டு கிளம்பிட்டார். டீ டைமுக்கு வரல இல்லையா, அவருக்கு டைமுக்கு எல்லாமே இருக்கணும், இல்லைன்னா அவர் வெளியில் கிளம்பிடுவார். அதான் அவருக்கு மட்டும் சீக்கிரம் கொடுத்துட்டேன் நான். அவ்வளோதான், வடை எடுத்தாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. வடை ரெடி ஆகிடுச்சு. டீ கொண்டு போய் கொடுத்துட்டு வடையும் கொடுத்துருவேன். டீயும் ரெடியாக இருக்குது, வடையும் ரெடியாக இருக்குது. என்னங்க எங்கள் மூத்தார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எடுத்துக்கோ சொல்லிட்டு. நீங்கள் சாப்பிடுங்க, செய்கிறாங்க. இல்லை அது சூடாக இருக்குது, பையனுக்கு வேண்டாம், ஆறட்டும். பையனுக்கு வேண்டாம், அதை சூடு. ஏன் ஆயில் ஐட்டமா, அதனால் அவருக்கு
தடுவாங்க, பேப்பர்லாம் வச்சு எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க மூத்தார். எப்படி இருக்கு சொல்லுங்கள்? ம் ம் எங்கள் 2 பேருக்கும் தான். இப்போது எங்கள் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா அவர் தான் குக்கிங்லலாம் இறங்கிடுவார். ஸ்பெஷலாக டீ கூட சுட சுட ஆவி பறக்க ரெடியாக இருக்குது. ஸோ நானும் ஹஸ்பண்டும் இப்போது டீ குடிக்க போகிறோம். மணி 5 ஆயிடுச்சு. மூத்தார் வாக்கிங்க்காக போவார். அதனால் கூடவே பையனை அனுப்பிடுவேன் நான். பார்க் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அவரும் கூட்டிகிட்டு போயிடுவார் பையனை.